சொல்லு தர்ஷோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்? என்னை சுத்தி எங்க வீட்டுல யாரோ இருக்க மாதிரியே இருக்கு. ஏய், என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இல்லடா, என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் தெரிஞ்சோ தெரியாம இப்ப நான் பாவத்துக்கெல்லாம் எனக்கு எதுவும் நடக்க போதோன்னு தோணுது. இங்க பார் தர்ஷோ, உன்னோட பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சுதானே உன்னை அக்செப்ட் பண்ண. கண்டதையும் போட்டு குழப்பிக்காது, சரியா? ஃப்ரீயா விடு. சரிடா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு கால் பண்றேன். ஓகே? என்ன ரொம்ப பயமா இருக்கா? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? இங்கப்பா, நான் ரொம்ப பேச விரும்பல. உனக்கு 60 செகண்ட் டைம் தரேன். நீயா செஞ்ச தப்ப ஒத்துக்கோ, இல்லனா அந்த டோர்ல கட்டியிருக்கு பாத்தியா கயிறு, அந்த டோர் ஓப்பன் ஆனிச்சுன்னா என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீ போய் சேர்ந்துருவ. ஒருவேளை நான் இன்ஸ்டாகிராம்ல ஏமாத்தினால என்ன கொல்ல போறீங்களா? நான் என்ன பண்ணுவேன்? நீங்களாம் தேடி தேடி வந்து மெசேஜ் பண்ணீங்க. அது வேணுமா இது வேணுமான்னு கேட்பீங்க. என் ஆசையை தூண்டி விட்டீங்க. அதனால தான் உங்களை நேர்ல கூட பார்க்காம நீங்க கொடுத்ததெல்லாம் வாங்கிக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை நீ கார்த்திகா? நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீ என்ன ரொம்ப கொடுமை பண்ண. அதனாலதான் உன்னை விட்டு விலகிறதுக்காக நான் ஏதோ உன் மேல பழிய போட்டு உன்னை விட்டு விலகிட்டேன். அதுக்காக கொல்ல போறியா? இல்லனா அந்த நாளத்திரல இருப்பேன் அந்த பையனா? நான் என்ன பண்ணுவேன்? நான் போகும்போது வரும்போது நீயும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேசுவீங்க. அவாய்ட் பண்ண எங்க ப்ராப்ளம் வந்துட போதும் தான் நான் உங்ககிட்ட நல்லா பேசினேன். அதனால என்ன தப்பு? அதனால ஏன் என்ன கொல்ல போறேன்? ஒருவேளை காயத்ரி, சுகுமார் அவங்களோட கேங்கா நீ? நான் என்ன பண்றது? நீங்க தான் பாப்பா கூட்டு போனீங்க, எனக்காக செலவு பண்ணீங்க. அதனாலதான் அவங்க கூட சகஜமா பழகுனேன். நீங்க என்ன ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சீங்க. அதனாலதான் உங்களை விட்டு நான் விலகி வந்துட்டேன். இதுல தப்பானு இல்லையே, அதனால இங்க கொல்லணும். இல்லைனா நீ கிஷோர் தானே? நீ 4-5 பொண்ணுங்களை ஏமாத்திட்டு தான் என் கூட வந்து பழகுன. அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் நீ எப்படி மற்றவங்களை ஏமாத்தினியோ அந்த வழி உனக்கு தெரியணும்னு அதே மாதிரி நான் உன்னை ஏமாத்தினேன், அசிங்கப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. போதும் போதும் போதும். நீ ஏதோ ஒரு தப்பு தான் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீயே உன் வாயால சொல்லும் போதுதான் தெரியுது நீ என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிருக்க. உன் டைம் முடிஞ்சது.